வெஸ்ட் இண்டீஸ் vs சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பிரெயின்லாரா ஸ்டேடியம் ட்ரினிடாட்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பிரெயின்லாரா ஸ்டேடியம் நியூட்ரல் ட்ராக்கை கன்சிடர் பண்ணலாம். ஆரம்பத்தில் ஹை ஸ்கோரிங் வெனிவாக இருந்தது. இங்கிலாந்து இங்கே 267 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் ரன்ஸ் இங்கே அதிகமாக வரலை. ரீசெண்டாக T20 வேர்ல்டு கப்பில் இங்கே 5 மேட்ச் நடந்தது. 5 மேட்ச்லேயும் below 150 ரன்ஸ் தான் வந்தது. லாஸ்ட் 4 மேட்ச் அப்படின்னு பார்த்தா 100 ரன்ஸை கூட தாண்டினதில்லை மொத்தமாக. பப்புவா நியூகினியா 95 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க எகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். தென் உகாண்டா 40 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க எகென்ஸ்ட் நியூசிலாந்து. மறுபடியும் பப்புவா நியூகினியா 78 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க எகென்ஸ்ட் நியூசிலாந்து. தென் ஆப்கானிஸ்தான் கூட 56 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த எல்லா மேட்ச்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் டீமும் ஒரு வீக் டீமும் தான் மோதி இருப்பாங்க. ஸோ ரன்ஸ் பெருசாக வரலை. பட் இங்கே 2 ஸ்ட்ராங் டீம் மோதுறதால 160 to 170 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். பிச் இனிஷியலாக பேசர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குது. தென் லேட்டரா ஸ்பின்னர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. சம்டைம் முழுக்க பேட்டிங் ட்ராக்காக கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. மேட்சுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் பார்த்து டீம் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் ரன்ஸ் இங்கே பெருசாக வரலை. பட் ஒரு டைமில் இது ஹை ஸ்கோரிங் வெரிவாக இருந்தது. ஓவராலாக இங்கே 9 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 4 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 5 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 128 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 267 ரன்ஸை இங்கிலாண்டும், லோவஸ்ட் ஸ்கோர் 40 ரன்ஸை உகாண்டாவும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 7 டைம்ஸும் above 190 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஜான்சன் சார்லஸ் தென் ஷாய் ஹோப் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் ஃபேபியன் ஆலன் இல்லை குடகேஷ் மோட்டே. இது கூட சமர் ஜோசப் இல்லை ஒபேத் மேக்கே. ஆல்ரெடி 2 ஸ்பின்னர்ஸ் சேஸ் அண்ட் அகில் ஹுசேன் லெவலில் இருக்காங்க. ஸோ 3 ஸ்பின்னர் தென் 3 பேசஸோட போவாங்கன்னு தோணுது. தேவைப்பட்டா ரோமன் பவுலும் போல் பண்ணுவார். ஹெட்மயர் தென் அத்தனேஸ் பெஞ்சில் இருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. க்ரூகர் இல்லை வியான் மல்டர். தென் இங்கிடி இல்லை லிசார்ட் வில்லியம்ஸுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு தோணுது. மப்பாக்கா பெஞ்சில் இருப்பார். ஆல்மோஸ்ட் இந்த 11ஓட தான் போவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பூரான், ஷாய் ஹோப் தென் ஜான்சன் சார்லஸ். பூரான் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவார். 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பவர் ஹிட்டர். ரீசன்ட் 100 பால் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். அகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பெருசாக நம்பர்ஸ் இல்லை. 9 மேட்ச்ல 144 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 16 ஆவரேஜில். இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் கிரேட்டா இல்லை. லிசார்ட் வில்லியம்ஸுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் மற்ற பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டா டீசெண்டாக ஆடி இருக்காரு. சிங்கிள் ஹேண்டடா மேட்சை மாற்றக்கூடிய பிளேயர். விக்கெட் கீப்பிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அதை கன்சிடர் பண்ணணும். ஷாய் ஹோப் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் T20 ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு கப்பில் யூஎஸ்ஏக்கு எகென்ஸ்டா 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி பெருசாக ஃபார்மில் இல்லை. எகென்ஸ்ட் குவாலிட்டி டீம் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கோல்டன் டக்கா இருந்தார். இந்த வென்யூவில் ஒரு மாதிரி டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஷாய் ஹோப்புக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் மார்க்கோ யான்சன் கிட்ட அவுட் ஆயிருந்தார். இங்கே பர்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. அதை கன்சிடர் பண்ணணும். ஜான்சன் சார்லஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல பவர் ஹிட்டர். 30-40 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 41 ஆவரேஜில் 248 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 100ம் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பவர் பிளேயில் ஆடுறதால குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். பட் சார்லஸுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட வீக்னஸ் இருக்குது. அதையும் கன்சிடர் பண்ணணும். ரோமன் பவுல் டீமோட கேப்டன் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. சம்டைம் நம்பர் 4 இல்லை டவுன் ஆர்டர்லையும் பேட்டிங் ஆடலாம். சிச்சுவேஷன் பொறுத்து பேட்டிங் ஆர்டர் மாறும். 25 to 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இன்கேஸ் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா ரோமன் பவுல் குரூஷியலாக இருப்பார். டீசன்ட் பவுலரும் கூட சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி இந்த வென்யூலையும் சரி நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. ரூதர்ஃபோர்ட் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோவா இல்லை. லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தா 6 தடவை சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லேயே அவுட் ஆயிருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி டீம் ட்ரை பண்ணால் ரூதர்ஃபோர்டை மஸ்டாக ட்ரை பண்ணணும். ரோஸ்டன் சேஸ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு.
இன்கேஸ் ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்டார்டிங் கொடுத்தா சேஸோட பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆகும். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் ரிக்கல்டன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ஸோ ரோஸ்டன் சேஸ் பவர் பிளேலேயே பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோவா கிரேட்டாக இல்லை, பட் வெஸ்ட் இண்டீஸுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஷெப்பர்ட் நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங்கில் கொஞ்சம் டவுன் ஆர்டரில் ஆடுறாரு. சம்டைம் ப்ரமோஷன் கிடைக்கலாம். குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ண சான்சஸ் அதிகம். ஷெப்பர்ட் எப்பவும் சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். ஃபேபியன் அலனுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா லங்கன் பிரீமியர் லீக்ல ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் மற்றபடி சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி, இந்த வென்யூலையும் சரி கிரேட்டாக இல்லை. அகில் ஹுசேன் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளேல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பட் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஎஸ்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. T20ஸ்ல 7 மேட்ச்ல 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். தென் ரிக்கல்டன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ அகில் ஹுசேன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் டவுட்டு தான். ஒபேது மெக்கே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 8 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மெக்கே இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. குடகேஷ் மோட்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை, பட் T20ஸ்ல நல்லா பவுல் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 மேட்ச் பவுல் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக வேர்ல்ட் கப் T20ல இந்த வென்யூவில் நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டாக 3 விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தாரு. ஷமர் ஜோசப்புக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. டெஸ்ட்டில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பவுலர், பட் லிமிட்டட் ஓவர் மேட்சஸில் கிரேட்டாக இல்லை. மேத்யூ ஃபோர்டே விக்கெட் டேக்கிங் பவுலர். பவுலிங் ஓப்பன் பண்ணுவார். தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மினிமம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இங்கே 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஃபோர்டே, ஒபேது மெக்கே, தென் குடகேஷ் மோட்டே. மற்றபடி அகில் ஹுசேன், ஷெப்பர்ட், தென் ரோஸ்டன் சேஸோட ஓவர்ஸ் மாறி மாறி ஷேர் ஆகலாம். சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் அண்ட் ஃபெரேரா. ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர். ரீசெண்டாக மேஜர் லீக் கிரிக்கெட்டில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் 3 இன்டர்நேஷனல் T20 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு, பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கிராண்ட் லீக்ல ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ரிக்கல்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். டொனோவன் ஃபெரேரா நல்ல பவர் ஹிட்டர். மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. இன்கேஸ் லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் பண்ணால் குயிக்காக 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட, பட் பவுலிங் பண்ண சான்சஸ் கம்மி தான். இதில் ரிக்கல்டன் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவார். வாண்டர் டுசேன் கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். 1 ஓவரில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா கிரேட்டாக இல்லை, பட் குவாலிட்டி பிளேயர். அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 35 ஆவரேஜில் 208 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. இன்கேஸ் ஓப்பனர்ஸ் யாராவது யார்லி அவுட் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி டீசெண்டாக ஆட முடியும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. டீசென்ட் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். 30-35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாரு. அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 34 ஆவரேஜில் 436 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 160 ஸ்ட்ரைக் ரேட்டில். இனிஷியலாக ஸ்டெடி பண்ணி தென் பெரிய ஸ்கோராக அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ ஹெண்ட்ரிக்ஸை டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. T20ஸ்ல பெஸ்ட் பிளேயர். 25-30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்கவும் முடியும். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. தென் கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிற பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஹேடன் மார்க்ரம் நல்ல பிளேயர், பட் ரீசன்ட் டைம்ஸில் T20ஸ்ல கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸில் T20ஸ்ல ஒரு 50 கூட அடிச்சதில்லை.
லாஸ்ட் 19 இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தா 6 தடவை 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் மற்றபடி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 54 ஆவரேஜில் 269 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பார்ட் டைம் பவுலரும் கூட 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. விண்டீஸில் நிக்கோலஸ் பூரன் தென் ரூதர்ஃபோர்ட் 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பூரனுக்கு எகென்ஸ்டாக மார்க்ரம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மல்டர் ரீசன்ட் டெஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் T20ஸில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாரு. எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கில் 3 இன்னிங்ஸில் 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. க்ருகர் T20ஸில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10 T20 இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தா 4 விக்கெட்டு தான் மொத்தமாக எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் ஒரு மேட்ச்சில் 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி 16 தான் ஹை ஸ்கோராக இருக்குது. லுங்கி இங்கிடி ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. T20s பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் 1-2 விக்கெட்ஸ் எடுத்தா தென் 3-4 மேட்சஸில் விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 7 மேட்ச்சில் 7 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 11 எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. பேட்மேன் குவாலிட்டி பவுலர். 3-4 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு மேட்ச் பவுல் பண்ணி அதில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. டீமில் இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணணும். பர்கர் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். வெஸ்ட் இண்டீஸில் சார்லஸ் தென் ஷாய்கோப் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ பர்கர் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் டெத் ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஃபார்ச்சூன் டீமோட மெயின் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். சம்டைம் 1-2 ஓவரை மார்க்ரம் ஷேர் பண்ணிக்கலாம். எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் 5 மேட்ச்சில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. லிசார்ட் வில்லியம்ஸ் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். டீமில் இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. இங்கே பர்கர் வில்லியம்ஸ் தென் பேட்மேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பூரான் பெட்டராக இருப்பார். ஷாய்கோப் தென் சார்லஸ் பர்கர் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. தென் ரியான் ரிக்கல்டனை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. பேட்டர்ஸில் வாண்டர்டூசன், ரோமன் பவுல், ஹென்ட்ரிக்ஸ் தென் ஸ்டப்ஸ். ஆல்ரவுண்டர்ஸில் ரோஸ்டன் சேஸ் அண்ட் ஷெப்பர்ட். பவுலர்ஸில் மெக்கே, பேட்மேன், பர்கர் தென் வில்லியம்ஸை ட்ரை பண்ணலாம். மெக்கேக்கு பதிலாக ஃபோர்டேவை கூட ட்ரை பண்ணலாம். அகில் ஹுசேனை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். பட் எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிரேட்டாக இல்லை. தென் மார்க்ரமோட ரீசன்ட் ஃபார்ம் T20ஸில் கிரேட்டாக இல்லை. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரோஸ்டன் சேஸ், பூரான் தென் பேட்மேனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஹென்ட்ரிக்ஸ், வாண்டர்டூசன் தென் ஷெப்பர்ட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.